வெல்கம் டு ஹசி ரெசிபீஸ். இன்றைக்கி நம்ம வீட்டில் எப்படி ஃப்ரெஷ் க்ரீம் செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு நான் ஃப்ரீசரில் ஒரு 15 நாள் சேர்த்து வச்சுருக்கிற பாலாடை எடுத்துருக்கிறேன். இந்த பாலாடை மட்டும் வச்சாலே நம்மளுக்கு அது நல்ல ஒரு டேஸ்டான ஃப்ரெஷ் க்ரீம் கிடைக்கும். இப்போ இதுக்கு வந்து ஒரு மிக்ஸி எடுத்துகிட்டு இதில் வந்து பாலாடை நம்ம வந்து சேர்த்துக்கிறணும். அதிகமாக இருந்துச்சுன்னா நீங்கள் 2 தடவை போட்டு அடிச்சுக்கிறலாம். இது ஃப்ரீசரில் இருந்து எடுத்ததுக்கப்புறம் ஒரு 7 to ஒரு 10 நிமிஷம் வெளியே வச்சுட்டு உடனே நீங்கள் வந்து மிக்சியில் போட்டுருங்க. இதை எப்படி இந்த பாலாடையை அதிகம் சேர்க்குறதுக்கு உங்களுக்கு ஒரு டிப்ஸ் சொல்கிறேன். நீங்கள் நல்லா பாலை காய்ச்சி வச்சுட்டு அந்த ஆடையோடு நீங்கள் என்ன செய்யணும், ஃப்ரிட்ஜில் நீங்கள் வச்சுருங்க. ஃப்ரிட்ஜில் வச்சுட்டிங்கன்னா காலையில் பார்த்தீங்கன்னா நிறைய பாலாடை கிடைக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிருச்சு. ஒரு 2-3 வைப்லேயே நம்ம அடிக்கணும். அதுக்கப்புறம் ஒரு லோ ஸ்பீடில் அடித்தோன்னா நம்மளுக்கு ஒரு சூப்பரான ஃப்ரெஷ் க்ரீம் கிடச்சிருச்சு, எந்த ஒரு ப்ரிசர்வேட்டிவ் இல்லாமல். இது வந்து பட்டர் சிக்கன் மற்ற மசாலா பொருட்களோடு சேர்த்து நம்ம இதை சாப்பிட்லாம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.